ஐஸ்னிசஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கிடுவோம். 100 கிராம் கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கிடுவோம். ஓமம் இருந்தா போடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். கட்டியா இருக்கணும், அப்பதான் நல்லா பஜ்ஜி பொங்கி வரும், தண்ணி ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறத ஒரு டம்ளர்ல ஊத்தி நம்ம ஆயில் பக்கத்துல கொண்டு போய் இதே மாதிரி முக்கி முக்கி போட்டோம்னா நம்மளுக்கு பஜ்ஜி போடவும் ஈஸியா இருக்கும். நம்ம அடுப்பு பூராமும் நம்ம பஜ்ஜி மாவு வடியாது. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா பஜ்ஜி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பக்கம் பரட்டி எடுத்தோம்னா நம்மளோட உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி.